நாடாளுமன்றம் சட்டமன்றங்களில் மாற்றுத்திறனாளிகளுக்கு 7% ஒதுக்கீடு வழங்க கோரிய வழக்கில் மத்திய அரசு பதிலளிக்க உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் மதனிடம் கேட்கலாம். மதன், விவரங்களை பதிவு செய்யுங்கள். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தை சேர்ந்த மாற்றுத்திறனாளி கே மணிவன் என்பதுதான் இந்த ஒரு வழக்கை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்திருந்தார். அதாவது கடந்த 2011ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி 2,68,00,000 மாற்றுத்திறனாளிகள் உள்ளதாக மத்திய அரசின் புள்ளி விவரங்கள் தெரிவிப்பதாக குறிப்பிட்டுள்ளார். அதே போல அந்த மாற்றுத்திறனாளிகளுக்கு முறையான கல்வி, உயர்கல்வி, அரசு வேலை வாய்ப்பு ஆகியவற்றில் 4% இடஒதுக்கீடு வழங்கியும் கூட அதை முறையாக பின்பற்றப்படவில்லை என்றும் அவர் தெரிவித்திருக்காரு. குறிப்பா நாடாளுமன்றம் மற்றும் சட்டமன்றத்தில் மாற்றுத்திறனாளிக்கென 7% இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என தேர்தல் ஆணையத்திற்கு கடந்த 2023 மற்றும் 2024ஆம் ஆண்டுகளில் தான் மனுக்களை அனுப்பியதாகவும் அதற்கு பதிலளித்த தேர்தல் ஆணையம் இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்திலும் தொகுதி மறுவரையறை சட்டத்திலும் இதற்கு வழிவகை செய்யப்படவில்லை என்று தெரிவித்ததாக குறிப்பிட்டுள்ளார். எனவே நாடாளுமன்றம் மற்றும் சட்டமன்றத்தில் மாற்றுத்திறனாளிக்கு இடஒதுக்கீடு வழங்கும் வகையில் சட்டம் கொண்டு வர மத்திய அரசுக்கு உத்தரவு பிறப்பிக்க வேண்டும் என்றும் கோரிக்கை வைத்தார். இந்த மனுவை தான் இன்று விசாரித்த தலைமை நீதிபதி அமர்வு இது தொடர்பாக மத்திய அரசு பதிலளிக்க வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்து இந்த வழக்கு விசாரணை 4 வாரங்களுக்கு தள்ளி வைத்துள்ளார்கள். விவரங்களுக்கு நன்றி மதன்.